டப்பிங் போயிட்டுருக்குங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ். எனக்கு பிடிச்சிருந்தது டப்பிங் பண்ணும்போது. ஐ ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைமில் கேட்குறீங்க, சாரி புரியல. நீங்கள் சொல்லுங்க சார், சொல்லுங்கள் சார். ஐயோ ஓகே. ஐம் ஜஸ்ட் வெரி ஆனர்ட். ரஹ்மான் சாரோட பெரிய ஃபேன் எப்போதும் லைஃப் ஃபுல்லாக. ஸோ அவர் இது பாடுறதுக்கு கூட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கூட மணி சார் படத்துக்கு, அப்பா படத்துக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஆனர்ட், வெரி ஹாப்பி. எது இல்லைங்க, தெரியலங்க. இப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கூட தான் சேர்ந்து பார்ப்பேங்க. எனக்கு எப்போவுமே அவர் அப்பா தான். அதுதான் அது பற்றி எனக்கு ஒப்பீனியன் இல்லைங்க. அது அப்பாவோட இஷ்டம். எனக்கு எப்போவுமே அவர் அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு. வெரி குட். ஐம் ரியலி எக்ஸைட்டட். த்ரிஷா மேம், சிம்பு எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்யூ. I have no opinion on it. I wish everyone all the best. Thank you. जी. பொண்ணு தாங்க. படத்தில் நான் வந்து ரியலி எக்ஸைட்டட். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. இது பற்றி லோகேஷ் பேசினா கரெக்டாக இருக்கும். பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. I wish everyone the best, but I care about my movies. Thank you. Sorryங்க, சூப்பராக இருந்ததுங்க. அமேசிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அட்மின் சார் கூட வேலை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். தேங்க்யூ. அடுத்த மூவி கூலி. I'll announce soon, sir. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ டப்பிங் போயிட்டுருக்குங்க. நீங்கள் அப்பாட்ட தான் கேட்கணும். அவர் தான் ரொம்ப பிஸி. எப்போ வேணாலும் நான் ரெடி. எனக்கு தான் அது ஒரு ஆனர். ஆமாம், அது சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடி.